Hi guys, welcome back to our channel Bhavish Official. So இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஐயனார் துணை டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயனார் துணையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரனை காட்டுறாங்க. ஸோ சந்தா வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும் போதே சந்தாவோட அவங்க அப்பா வந்து ஒத்துக்கிறாரு. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 25 லட்சம் பணமும் 30,000 நகையை போட்டு நாங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இதே மாதிரி 6 மாசம் வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க எங்களை ஏமாத்தக்கூடாது. நீங்க வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நீங்க அதை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாரு. உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் மாற மாட்டேன், நீங்க பண்ணதை நீங்க இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்றாரு. ஓகே சொல்லிட்ட பிறகு சந்தாவை சுத்தி சுத்தி தேடுறாங்க. அப்புறம் நிலா சொல்றாங்க, இவ்வளவு தூரம் வந்து சந்தாவை பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சந்தாவை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கூப்பிடுறாங்க. சந்தா வராங்க. சேரனும் சந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த சீன் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. சோ வந்துட்டு அவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்து முடிச்சிட்ட பிறகு நிலா சந்தா போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சந்தா ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். சந்தா அண்ட் சேரன் 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேரனோட வீட கட்டுறாங்க. பல்லவன் வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்காரு. வானதிக்க வரத்துக்குள்ள நான் கிளம்பிடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கும்போதே வானதி வந்துடுறாங்க. வானதி வந்துட்டு என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கிறாரு. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கையில என்ன எடுத்து வந்திருக்கேன், இட்லி மாவு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இட்லி பொடி வச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிடலாம் இட்லி ஊத்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி சொல்றாரு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, விடு, நம்ம போயிட்டு வெளியில போயிட்டு நல்லா நிம்மதியா நிறைய சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல பாண்டி, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, வேணாம் நானே வீட்டுல செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இட்லி ஊத்துறாங்க. இட்லி ஊத்தி முடிச்ச பிறகு பாண்டி வந்து கேட்கிறாரு, என்ன முடிஞ்சிச்சா, பல்லவனுக்கு வர காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வானதி சொல்றாங்க, முடிஞ்சிச்சு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை வந்து பாண்டி எடுத்து சாப்பிடுறாரு. இட்லியில மாவுல உப்பு இல்ல. உடனே அவங்ககிட்ட கேட்கிறாரு, என்னடி உப்பு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லையா, சரி எனக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவன் வராரு. பல்லவனுக்கு இட்லி வச்சு கொடுக்குறாங்க. அந்த இட்லியை தொட்டு பார்த்துட்டு பல்லவன் என்னன்னா இது அப்படின்னு, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பல்லவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாண்டி மதியானத்துக்கு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கிறாங்க. உடனே இல்ல, தெரியல, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வானதில இல்ல இட்லியை நான் வந்து கட்டி சின்ன சின்னதா கட் பண்ணி நான் இட்லி பொடி வச்சு நான் வந்து இட்லி இது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்லைங்க வேணாங்க அப்படின்னு, நீ அமைதியார், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் போகும்போது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வேற தலையெழுத்து என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேரனை கட்டுறாங்க. சோ சந்தாவோட ஃபேமிலியை கட்டுறாங்க. சேரனும் சந்தாவும் தனியா நின்று பேச போறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் அவனை பாத்துப்பேன், நான் அவனை அப்படிலாம் விட்டுற மாட்டேன், 6 மாசம் கழிச்சு நான் வந்து உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிலாவும் சொல்லணும்னு பாத்துட்டு இருக்காங்க. உடனே நிலா கேக்குறாங்க, ஆமா உள்ள வந்து அவ்வளவு பண்ற இது பண்றேன் அது பண்றேன்னு சொன்னீங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாம் நிலா, நான் அதை பத்தி எல்லாம் ஏதோ யோசிக்கல, இப்போதைக்கு அண்ணன் சந்தோஷமா இருக்கா, அது பாரு, அண்ணன் சந்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சந்தா உங்க அம்மா வந்து, சந்தா போதும் வா, அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு உடனே சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி வாக்குறுதியை காப்பாத்துங்க, நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லணும்னு அண்ணி சொல்றாரு, பையா சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு. இல்ல வேணாம் அனிஷ், நாங்க அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சந்தாவும் சேரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே நிலாவும் எல்லாருக்கிட்டே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியோட கடையை காட்டுறாங்க. பாண்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நடேசன் அப்ப நடந்து வர்றாரு. அதை பாண்டி பார்த்துட்டு நடேசன் அப்ப கடைக்குள்ள வர்றாரு. கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லடா, நடந்து வந்துட்டு இருந்த ஒரு மாதிரி தலை சுத்துது, என்னன்னு தெரியல அப்படின்னு. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அதிகமா பிபி ஆயிருக்கு அப்படின்னு. எங்க எனக்கு பிபி சுகர்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு. நீங்க எப்ப செக் பண்ணீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ண. 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. பாண்டிக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. உடனே வந்துட்டு பாண்டி என்ன சொல்றாரு, சரி இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. அல்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா, கரெக்டா டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டாலே போதும், டேப்லெட்ஸ் 1 வீக் கொடுக்குறேன், இப்போதைக்கு அதை போடுங்க, போட்டு முடிச்சிட்ட பிறகு அப்புறம் வாங்க என்ன பண்றதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. உடனே பாண்டி வந்துட்டு கடைக்கு திரும்பவும் கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து படுங்க, இங்கே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நடேசன் அப்பா இல்ல வேணாம், நான் காலையிலே சாப்பிட்டேன் அப்படின்னா, சரி ஜூஸ் ஆகுது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்து டேப்லெட் கொடுத்து அவரை படுக்க வைக்கிறாரு. நடேசன் அப்பாவும் அப்படியே அவரை பாக்குறாரு. உடனே பாண்டி இல்ல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு அங்க இருந்துட்டு மெக்கானிக் ஷாப்ல அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஃபீல்
ஃபீல் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் காட்டல, அவங்க அப்பா பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி காட்டினாங்க. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோட முடியுது. அயனார் இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை கைஸ்.